Hello children. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேத்தமேட்டிக்ஸ் ஒலிம்பியாட் வொர்க் புக்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். எந்த கிளாஸ் எந்த ஸ்டாண்டர்ட் அப்படினா கிளாஸ் 3. ஓகே? Chapter 5 length, weight, capacity, time and temperature. இந்த சாப்டர்ல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா क्वेश्चन நம்பர் 11 ல இருந்து பார்க்க போறோம். क्वेश्चन நம்பர் 1 ல இருந்து 10 எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேவா? அதல பாருங்க. இப்போ क्वेश्चन நம்பர் 11. ஓகே? Which of the following statements is incorrect? இதுல incorrect statement எது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகே? சோ ஃபர்ஸ்ட் incorrect statement ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா இங்க பாருங்க 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல எது incorrect statement நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேவா? இதுல இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. ஒரு 3 பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. இது வாட்டர்மெலன் பம்ப்கின். வாட்டர்மெலனும் பம்ப்கினும் எப்படி இருக்கு அப்படினா ஈக்குவலா இருக்கு. ஈக்குவலா இருக்கு. சோ அப்ப இதோட weight வந்து ஈக்குவல் வெயிட்டா இருக்கு. அடுத்து செகண்ட் பிக்சர் பாருங்க. இதுல வாட்டர்மெலன் வந்து எப்படி இருக்கு அப்படினா கீழ இருக்கு. காலிஃப்ளவர் வந்து மேல இருக்கு. ஓகேவா? சீசாவை இமேஜின் பண்ணிக்கங்க. நீங்க சீசா விளையாடும்போது பாத்தீங்கன்னா யார் வெயிட்டா இருப்போமோ அவங்க தான் கீழ இருப்பாங்க. ஓகேவா? லைட் வெயிட் உள்ளவங்கள ஈஸியா மேல நம்ம கீழே உட்காந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அவங்கள மேலே அனுப்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் உள்ளவங்க தான் மேலே இருப்பாங்க, டாப்பில் இருப்பாங்க. ஓகே? ஸோ கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டாக இருக்கவங்க தான், ஹெவியாக இருக்கவங்க தான் கீழே இருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே வாட்டர்மெலன் தான் வெயிட்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா பம்ப்கினும் காலிஃப்ளவரும் கம்பேர் பண்ணுறாங்க. இல்லை பம்ப்கின் தான் எப்படி இருக்கும், வெஜிடபிள்ஸில் வெயிட்டாக இருக்கும். வாட்டர்மெலன் வந்து அதை விட வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்னது, பம்ப்கின் தான் இங்கே வெயிட்டாக இருக்குது, வாட்டர்மெலன் வந்து வெயிட் காலிஃப்ளவர் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே? ஒரு ஐடியாவுக்கு இந்த பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரை பேஸ் பண்ணி தான் இங்கே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணலாம். வாட்டர்மெலன் அண்ட் பம்ப்கின் ஆர் ஆஃப் ஈக்குவல் வெயிட்டு. வாட்டர்மெலனும் பம்ப்கினும் எப்படி இருக்குது, ஈக்குவல் வெயிட்டாக இருக்குது. ஆமாம், இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து ஈக்குவல் வெயிட்டாக இருக்குன்னு தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்னது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். வாட்டர்மெலன் இஸ் லைட்டர் தென் காலிஃப்ளவர். வாட்டர்மெலன் வந்து காலிஃப்ளவரை விட லைட்டராக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் பாருங்கள், வாட்டர்மெலன் காலிஃப்ளவர் இருக்குது. வாட்டர்மெலன் வந்து தான் லைட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர்மெலன் லைட்டராக இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கணும், வாட்டர்மெலன் தான் டாப்பில் இருக்கணும், காலிஃப்ளவர் பாட்டத்தில் இருக்கணும். ஓகேவா? பட் பிக்சரில் எப்படி இருக்குது, வாட்டர்மெலன் தான் ஹெவியாக இருக்கிறதுனால கீழே பாட்டத்தில் இருக்குது. ஓகேவா? இது காலிஃப்ளவர் வந்து டாப்பில் இருக்குது. ஓகே? ஸோ அப்போ இங்கே எப்படி இருக்குது, இங்கே இந்த சென்டென்ஸு உல்டாவாக இருக்குது. ஸோ வாட்டர்மெலன் வந்து இஸ் லைட்டர் தேன் காலிஃப்ளவர் கிடையாது. வாட்டர்மெலன் வந்து இஸ் ஹெவியர் தேன் காலிஃப்ளவர்ன்றது தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்னது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணிக்கலாம். பம்ப்கின் இஸ் ஹெவியர் தேன் காலிஃப்ளவர். ஓகேவா? பம்ப்கின் எப்படி இருக்குது, காலிஃப்ளவரை விட ஹெவியராக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஹெவியராக இருக்கிறது தான் எப்பொழுதும் எங்கே இருக்கும், பாட்டத்தில் இருக்கும். லைட்டராக இருக்கிறது தான் டாப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பம்ப்கின் இஸ் ஹெவியர் தேன் காலிஃப்ளவர்ன்ற இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் டி, காலிஃப்ளவர் இஸ் லைட்டர் தேன் வாட்டர்மெலன். அதுதான் இந்த பிக்சரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. காலிஃப்ளவர் தான் எப்படி இருக்குது, லைட்டர் தேன் வாட்டர்மெலன். அதனால தான் காலிஃப்ளவர் எப்படி இருக்குது, டாப்லேயும், வாட்டர்மெலன் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால பாட்டத்துலேயும் இருக்குது. ஸோ இதுவும் என்ன ஆப்ஷனு, இந்த ஆப்ஷனும் வந்து கரெக்ட் ஆப்ஷன் தான். ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, ஆப்ஷன் பி. ஓகே? நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஹெவியஸ்ட். ஸோ இதில் ஹெவியஸ்ட் என்னன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட், பேட். ஸோ ஹெவியஸ்ட்னா என்ன, வெயிட் எது அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கோம், லீவ், பென்சில் இதை விடலாம் கம்பேர் பண்ணும்போது பேட் தான் வெயிட் அதிகமாக இருக்கும். ஓகே? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 13, வாட் இஸ் த க்ளோசஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தியாஸ் வாட்டரிங் கேன் வில் ஹோல்டு வென் ஃபுல். டியாஸ் என்ன பண்ணுறா அப்படின்னா செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கா. ஓகேவா? அந்த கேன் வந்து எவ்வளோ வாட்டரை ஃபில் பண்ணும்போது எவ்வளோ வாட்டர் அதில் ஹோல்டு பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அந்த கேன் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது அந்த கேனில் எவ்வளோ வாட்டரை ஹோல்டு பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அந்த வாட்டரோட அளவு வந்து க்ளோசஸ்ட் குவான்டிட்டி, கிட்டத்தட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னால் போதும், நாட் எக்ஸாக்ட்லி. ஓகேவா?
அப்போ இந்த ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா, பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. அப்போ இவ எவ்வளோ தண்ணி தூக்கி ஊற்ற முடியும் அப்படின்னா 1 கப்பு. இது வந்து 1 கப்பு இல்லை, கப்போட இது வந்து பெருசு, அதனால கப் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து 1 கலூன். 1 கலூன்னா என்னென்னா அரவுண்ட் 3.78 லிட்டர்ஸ். ஓகேவா, அரவுண்ட் 3.78 லிட்டர்ஸில் வரும். ஓகேவா, இது 3.78 லிட்டர்ஸ் மாதிரி இல்லை. 3 லிட்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். ஓகேவா, குட்டி பொண்ணு 3 லிட்டர்ஸை தூக்க முடியாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கிராம். 1 கிராம் அப்படின்னா நம்ம ஒரு மடக்கு குடிக்கிறோன்னு சொல்லுவோம்ல, ஒரு சிப் வாட்டர் குடிக்கிறோன்னு சொல்லுவோம்ல, அந்தளவு தான் இருக்கும் 1 கிராம். இது பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை, அது ரொம்ப கம்மி 1 கிராம்ன்றது. நெக்ஸ்ட்டு 1 லிட்டர். இந்த வாட்டர் கேன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றும் போது ஒரு குட்டி பொண்ணு எவ்வளோ ஒரு வாட்டர் பாட்டிலில் உள்ள தண்ணீர் அளவு தான் எடுத்துகிட்டு போய் ஊற்றுவோம். ஓகேவா, அப்படின்னு நம்மளோட இமேஜினேஷன் அப்படி இருக்கணும். ஓகேவா, 1 லிட்டராக தான் இருக்கும், அதுக்கும் அதிகமாக தூக்கிட்டு போய் ஊற்ற முடியாது. ஸோ அதனால் என்னது, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 14. பேக் P has 2 kg apples, 3 kg pears, 7 kg mangoes. இந்த பேக் Pயில் இந்த பேக்கோட நேம் பீன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கில் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது. 2 kg, 3 kg, 7 kg. ஹவு மச் டோட்டல் வெயிட் பேக் P ஹாவ்? அப்போ பேக் Pயில் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒரு ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆப்பிள்ஸ் வந்து 2, பியர்ஸ் வந்து 3, மேங்கோ வந்து 7 kg. மூணுத்தையும் ஆட் பண்ணால் வெரி குட் 12 kg. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின். த டெம்பரேச்சர் ஷோன் இன் த தெர்மாமீட்டர் இஸ் 28 Fahrenheit more than the room temperature. Find the room temperature. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் ஷோன் இன் தி தெர்மாமீட்டர் இஸ் 28 Fahrenheit. இங்கே வந்து இந்த தெர்மாமீட்டரில் வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த டெம்பரேச்சர் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா 28 Fahrenheit மோர் தேன் த ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரை விட அதிகமாக 28 இருக்கிற மாதிரி இதில் காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரூம் டெம்பரேச்சர் நம்ம 20ன்னு வச்சுப்போம். ஓகேவா, ரூம் டெம்பரேச்சர் 20ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ அதிகமாக காமிச்சிருக்காங்க அப்படின்னா 28 அதிகமாக காமிச்சிருக்காங்க. அப்போ 20 + 28 வந்து 48. அப்போ இங்கே 48 காமிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ரூம் டெம்பரேச்சரை விட 28 அதிகமாக காமிச்சிருக்காங்க இந்த தெர்மாமீட்டரில். அப்போ ஃபைண்ட் த ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே தெர்மாமீட்டரில் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தெர்மாமீட்டரில் 40. இந்த ரெட் கலரில் லிக்விட் இருக்குல்ல, அந்த லிக்விட் வந்து ரூலரில் எந்த லைனுக்கு நேராக போய் ஸ்டாப் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ 40, 41, 42. ஓகேவா, அப்போ தெர்மாமீட்டரில் காட்டுற அளவு என்ன, 42. சரியா, அப்போ 42 நம்ம நோட் பண்ணிக்கலாம். தெர்மாமீட்டரில் காட்டுற டெம்பரேச்சர் வந்து 42 Fahrenheit. ஓகே, எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரூம் டெம்பரேச்சரை விட 28 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 28 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா வர ஆன்சர் தான் ரூம் டெம்பரேச்சர். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா பாரோ பண்ணால் 12 - 8 4 3 - 2 1 14. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ரூம் டெம்பரேச்சர். இப்போ பாருங்கள், ரூம் டெம்பரேச்சர் வந்து 14. ஓகேவா, ஸோ என்ன இங்கே சொல்லியிருக்காங்க, த டெம்பரேச்சர் ஷோன் இன் த தெர்மாமீட்டர் இஸ் 28 Fahrenheit மோர் தேன் த ரூம் டெம்பரேச்சர். அப்போ ரூம் டெம்பரேச்சரை விட 28 அதிகமாக இருக்குது. அப்போ ரூம் டெம்பரேச்சரையும் எவ்வளோ அதிகமாக இருக்குது, மோர் தேன் 28 அதிகமாக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இதுதான் தெர்மாமீட்டரில் காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் என்னது 10 12. ஸோ பேலன்ஸ் 1. ஸோ 42 தான் இந்த தெர்மாமீட்டரில் காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் 42 தானே. அப்போ நம்ம போட்டிருக்க ப்ராப்ளம் கரெக்டு. ஸோ அப்போ ரூம் டெம்பரேச்சர் என்ன, ரூம் டெம்பரேச்சர் 14. புரியுதா, வெரி குட். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து என்னது, சி. நெக்ஸ்ட் கொஷின். இஃப் டுமாரோ will be Thursday, then what day was day before yesterday? என்னது, டுமாரோ will be Thursday.
நாளைக்கு வந்து Thursday. அப்போனா வாட் டே வாஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே. நேத்திக்கும் முத நாள், எஸ்டர்டேனா நேற்று, நேத்திக்கும் முத நாள் என்ன நாள்னு கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க ஹிண்ட்டு? டுமாரோ வந்து என்ன டே? Thursday. டுமாரோ Thursday. அப்போனா நம்ம என்ன எப்பொழுதும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் டுடே என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டுமாரோ Thursdayவாக இருந்தால் டுடே என்ன டே? Wednesday. ஓகேவா, அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? வாட் டே வாஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே. எஸ்டர்டேக்கும் முத நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எஸ்டர்டே. எஸ்டர்டே என்னவாக இருக்கும்? டியூஸ்டேவாக இருக்கும். எஸ்டர்டேக்கும் முத நாள் டே பிஃபோர் எஸ்டர்டே, அப்போ என்னவாக இருக்கும்? மண்டே. அவ்வளோதான். ஓகேவா, இந்த மாதிரி கொஷின் கேட்டால் டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோவும் கேட்கலாம். அப்படின்னு கேட்டால் அப்போ இன்றைக்கி டுமாரோ வந்து தேர்ஸ்டேனா டே ஆஃப்டர் டுமாரோ நாளை மறுநாள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ நாளைக்கு மறுநாள் என்ன அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் டே என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ டுடே என்னன்னு கொடுத்துட்டு டே ஆஃப்டர் டுமாரோன்னு கேட்பாங்க. அப்போ டுடே இன்றைக்கி என்ன? வெட்னஸ்டே. அப்போ டுமாரோ வந்து தேர்ஸ்டே. அப்போ டே ஆஃப்டர் டுமாரோ வந்து ஃப்ரைடே. அதை மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ டுடே என்ன டுமாரோ என்னன்னு நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ப்ரீவியஸும் ஆஃப்டர் டேஸ் வரதும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர்? மண்டே. கொஷின் நம்பர் 17. இஃப் கெட்டில் இஸ் ஈக்குவல் டு கப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜக் இஸ் ஈக்குவல் டு கொஞ்சம் கப்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் கெட்டில் கேன் ஹோல்ட் டேஷ் கப்ஸ் மோர் தேன் ஜக்கு. ஜக்கை விட கெட்டில் எவ்வளோ கப்ஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஹோல்டு பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஜக்கில் தான் நம்ம என்ன கெட்டிலில் தான் அதிகமாக கப்ஸ் வந்து ஹோல்டு பண்ண முடியும்னு தெரியுது. ஸோ எத்தனை கப்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 கப்ஸ். ஓகே, அடுத்து ஜக்கு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12. ஜக்கு வந்து எவ்வளோ கப்ஸை ஹோல்டு பண்ண முடியும்? 12 கப்ஸை ஹோல்டு பண்ண முடியும். நமக்கு கொஷின் என்ன? கெட்டில் கேன் ஹோல்டு டேஷ் கப்ஸ் மோர் தேன் ஜக்கு. ஜக்கை விட எவ்வளோ அதிகமாக கெட்டில் ஹோல்ட் பண்ணும். அப்போ ஜக்குக்கு நேராக எவ்வளோ கப்ஸ் கொடுத்துருக்காங்க, கெட்டிலுக்கு நேராக எவ்வளோ கப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். அப்போ 18 - 12 which is equal to 6. ஓகேவா, ஸோ அப்போ 6 கப்ஸ் என்னது? கெட்டில் வந்து கேன் ஹோல்டு 6 கப்ஸ் மோர் தேன் ஜக்கு. ஜக்கை விட 6 கப்ஸ் அதிகமாக கெட்டில் வந்து என்ன பண்ணும்? ஹோல்டு பண்ணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த 2 கப்ஸ், இந்த 2 கப்ஸ், அடுத்து 2 கப்ஸ், நெக்ஸ்ட்டு 2 கப்ஸ், நெக்ஸ்ட்டு 2 கப்ஸ், நெக்ஸ்ட்டு 2 கப்ஸ், நெக்ஸ்ட்டு 2 கப்ஸ். இதுவரை ஈக்குவல் தான். 12 கப்ஸ் வரை ஈக்குவல் தான். அடுத்து ரிமைனிங் உள்ளது எத்தனை கப்ஸ் இருக்குது? 6 கப்ஸ் இதில் எக்ஸ்ட்ராவாக ஹோல்டு பண்ண முடியுது. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Shreya planted some trees along one side of a fence. Each tree was planted 8 meters apart. If the distance between the first tree and the last tree was 136 meters, then how many trees did she plant? Okay, find out பண்ணலாம். Shreya planted some trees along one side of fence. For example, இந்த மாதிரி one side இங்கே ஒரு ட்ரீ A, நெக்ஸ்ட் ட்ரீ B, நெக்ஸ்ட் C, D, E, F, G இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கான்? 8 மீட்டராக இருக்கான். ஒரு ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? 8 மீட்டர். ஓகேவா, அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னாவே அங்கே மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஓகேவா, டேபிள்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ 8 meters டிஸ்டன்ஸில் இருக்குது. இஃப் distance between the first tree and the last tree was 136 centimeter. For example, இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட் ட்ரீயை அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் ட்ரீ. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? லாஸ்ட் ட்ரீயை அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ட்ரீக்கும் லாஸ்ட் ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 136 மீட்டர். ஓகேவா, அப்படி இருக்குது அப்படின்னா
தென் ஹவு மெனி ட்ரீஸ் டிட் ஷீ பிளான்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா ஒரு ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எத்தனை மீட்டராக இருக்குது? 8 மீட்டராக இருக்குது. ஸோ இங்கே டேபிள்ஸ் அப்ளை பண்ணணும். 1 8s are 8, 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32. இந்த மாதிரி டேபிள்ஸ் இருக்குது. ஓகேவா? எக்ஸெட்ரா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் செகண்ட் ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? 8. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீ செகண்ட் ட்ரீ உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? 8. இது ஃபஸ்ட்டு ட்ரீ, இது செகண்ட் ட்ரீ, டிஸ்டன்ஸ் வந்து 8. அடுத்து ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் தேர்டு ட்ரீக்கும், ஃபஸ்ட்டு ட்ரீ இங்கே என்ன அப்படின்னா ஏ, செகண்ட் ட்ரீ இங்கே என்ன அப்படின்னா பி. கரெக்டா? அடுத்து ஃபஸ்ட்டு ட்ரீ என்ன அப்படின்னா ஏ. ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் தேர்டு ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? சி. தேர்டு ட்ரீ இங்கே என்ன? சி. ஓகேவா? என்ன இருக்குது? 8 16. ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் தேர்டு ட்ரீக்கும். அப்போ அடுத்து வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ட்ரீ. அடுத்து என்னது? ஃபோர்த்து ட்ரீ. ஃபோர்த்து ட்ரீ இங்கே என்ன? டி. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் ஃபோர்த்து ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 24. அப்போ டிஸ்டன்ஸ் 8 இருக்கும்போது அங்கே எத்தனை ட்ரீஸ் இருக்குது? 2 ட்ரீஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் 16 இருக்கும்போது எத்தனை ட்ரீஸ் இருக்காங்க? 3 ட்ரீஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து 24, 3 8s are 24. ஓகேவா? 3 8s are என்னது? 24. அப்போ 24ன்னு இருந்ததுன்னா அப்போ அங்கே எத்தனை ட்ரீஸ் இருக்குது? 3 8s are 24ன்னு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் ஃபோர்த்து ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. ஃபஸ்ட்டு ட்ரீ ஃபோர்த்து ட்ரீ. ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் ஃபோர்த்து ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. ஃபஸ்ட்டு ட்ரீன்றது ஏ, ஃபோர்த்து ட்ரீன்றது டி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் ஃபோர்த்து ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 24. அப்படின்னா இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா 24னா 8 டேபிளில் 24ன்னு வரும்போது இங்கே 3 8s are தான் 24. ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் ஃபோர்த்து ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 24னா அங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா 4 ட்ரீஸ் இருக்கிறதா மீனிங். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஹிண்ட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை எவ்வளோ ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் லாஸ்ட் ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? 136 சென்டிமீட்டர். அப்போ ஏதோ ஒரு நம்பரை 8ஆல் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது தான் 136 வரும். ஓகேவா? இப்போ அந்த நம்பர் அதுதான் எத்தனை ட்ரீஸ், ஹவு மெனி ட்ரீஸ்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 136 டிவைடட் பை 8. ஓகே, 8ஆல் டிவைட் பண்ணோம். இங்கே வந்து ஆன்சரோட மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு 8. ரைட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது டிவிஷனில் வந்துடும். அப்போ 136 டிவைடட் பை 8ன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் என்ன? டிவைட் பண்ணால் 1 8s are 8. ஸோ ரிமைனிங் y வந்து 5, 56. 7 8s are 56. ஸோ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 17 into 8 which is equal to 136. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் லாஸ்ட் ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க? 136. 17 8s are 136னா அப்போ அங்கே எத்தனை ட்ரீஸ் இருக்கும்? வெரி குட், 18 ட்ரீஸ் இருக்கும். 17 + 1 is equal to 18. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் செகண்ட் ட்ரீஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8. அப்படி இருக்கும்போது எத்தனை ட்ரீஸ் இருக்குது? 2 ட்ரீஸ் இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் தேர்டு ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 16. டிஸ்டன்ஸ் 16ஆக இருக்கும்போது அங்கே எத்தனை ட்ரீஸ் இருக்குது? 3 ட்ரீஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் 24ஆக இருக்கும்போது அங்கே எத்தனை ட்ரீஸ் இருக்குது? 3 8s are தான் 24. ஆனால் எத்தனை ட்ரீஸ் இருக்கும்? இது ஒரு டிஸ்டன்ஸ்னாவே 2 ட்ரீஸ். ரெண்டாவது டிஸ்டன்ஸ்னால் 3 ட்ரீஸ். அடுத்து மூணாவது டிஸ்டன்ஸ்னால் 4 ட்ரீஸ். அதே மாதிரி 17 into 8 136 அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் லாஸ்ட்டு ட்ரீக்கும் பார்க்கும்போது 17 + 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எத்தனை? 18. புரியுதா? ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 18. ஆப்ஷன் பி.
ஸோ அப்போ ஸ்ரே எத்தனை ட்ரீஸை பிளான் பண்ணியிருக்கா? 18 ட்ரீஸை பிளான் பண்ணியிருக்கா. ஓகே, புரியுதா? ஸோ 1 8s are 8. ஸோ 2 ட்ரீக்கு 8 டிஸ்டன்ஸ் அப்படின்னா 2 ட்ரீ அங்கே இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 16 டிஸ்டன்ஸ் அப்படின்னா அங்கே எத்தனை ட்ரீஸ் இருக்கிறதா அர்த்தம்? 3 ட்ரீஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ தான் 2 8s are 16. டிஸ்டன்ஸ் 16 அப்படின்னா ட்ரீஸோட கவுண்ட் எவ்வளோ வந்துடுது? ட்ரீ. இதோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். டிஸ்டன்ஸ் இப்போ 24 அப்படின்னா 8 16 24. அப்போ எத்தனை ட்ரீஸ் வந்துடுது? 1 2 3 4. 3 8s are 24. அப்போ ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அதே தான் இங்கேயும் 17 into 8 தான் 136 ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 18 ட்ரீஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுலேருந்து என்ன தெரியுது? இந்த சாப்டர் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸ் நல்லா தரவாக இருந்தால் தான். ஒலிம்பியாட், மேத்ஸ் ஒலிம்பியாட் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாவே டேபிள்ஸ் நல்லா தரவாக இருக்கணும். ஓகேவா? அப் டு 16 டேபிள்ஸ் வரையும் நல்லா தரவு பண்ணிக்காங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும்? ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 19. Which of these options shows 1 hour 15 minutes less than the time shown in the clock? கிளாக்ல என்ன டைம் அதாவது கிளாக்ல காமிக்கிற டைமை விட 1 hour 15 minutes கம்மியாக நம்ம எந்த ஆப்ஷன் இதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கிளாக்ல என்ன காமிக்குது? 12:15 minutes காமிக்குது. ஓகேவா? 12:15 டைம் காமிக்குது. அதான் 12:15 இங்கே டைம். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 1 hour 15 minutes கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி இங்கே எந்த ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12:15ல் ஃபஸ்ட்டு 1 hour மைனஸ் பண்ணிக்கலாம். 1 hour மைனஸ் பண்ணால் 11:15. அடுத்து 15 minutes மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 11:15லேருந்து 15 மைனஸ் பண்ணால் 11. ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது? 11 o'clock. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 11. Next, Vandana is making the given calendar for the bulletin board. Which day of the week should be on 22nd January 20XX? வந்தனா என்ன பண்ணுறாலாம்? ஒரு கேலண்டர் வந்து மேக் பண்ணுறா புல்லட்டின் போர்டில் போகிறதுக்காக. ஓகேவா? விச் டே ஆஃப் த வீக் ஷுட் பி 22nd January 20XX. 22nd January எந்த டேவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கேலண்டர் பாருங்கள், ஜனவரி மந்த்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே 1 கொடுத்துருக்காங்க. இங்கே 1 இருந்ததுன்னா 31st சண்டே என்னவாக இருக்கும்? 31st இருக்கும். ஓகே, அடுத்து வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃப்ரைடே சாட்டர்டே. திருப்பி 14 என்னவாக இருக்கும்? 14 வந்து எதில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, எதில் தான் ஸ்டார்ட் ஆகும்? 14 வந்து சண்டேயில் தான் ஸ்டார்ட் ஆகும். 14 15 16 17 18 19 20. இதுக்கு நேரம் என்னது? எடுத்து சண்டேக்கு 21, மண்டேக்கு 22. ஓகேவா? அப்போ 22nd January என்னவாக இருக்கும்? மண்டேவாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஈஸி மெத்தட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, சண்டே வந்து 7, அப்போ அடுத்த சண்டே 14 இருக்கும், அடுத்த சண்டே 21 இருக்கும், அப்போ மண்டே வந்து 22 அப்படின்னு தான் டக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ சண்டே வந்து 7 இருந்ததுன்னா, ஓகே, அடுத்த சண்டே என்னவாக இருக்கும்? 14. அடுத்த சண்டே வேறு என்னவாக இருக்கும்? 21. 7 டேபிள். 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21. நமக்கு 22 வேணும்னா நெக்ஸ்ட் டே மண்டே. இப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் ஈஸி மெத்தட். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி, மண்டே. ஓகேவா குட்டீஸ், புரியுதா? ஓகே, டேபிள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 20 ப்ராப்ளம்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எவரிடே மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, பபாய்.